எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றின தியரி இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி எல்லாம் பார்த்தோம். இப்போ அதனுடைய இன்ஸ்டாலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷனை பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் எங்களுக்கு லைவாக கிளாஸஸ் எடுங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப புரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாமளும் ப்ராக்டிக்கல் தான் ரொம்ப முக்கியம்னு வலியுறுத்திட்டுருக்கோம். விண்டோஸ் ஃபண்டமெண்டலில் ப்ராக்டிக்கல் எடுத்திருக்கோம். அதாவது கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் அதை பற்றின வீடியோஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து சிசிஎன்ஏல ரூட்டர் கான்ஃபிகரேஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கோம் ப்ராக்டிக்கலாக. ஸோ இப்போ சர்வரில் நம்ம எதுவுமே ப்ராக்டிக்கலாக போடலை. ஸோ இப்போ அதுக்கான ப்ராக்டிக்கல் வீடியோவாக இதை போட போகிறோம். ஏற்கனவே நிறைய பேர் நிறைய இடத்துல சர்வருக்கான வீடியோஸ் ப்ராக்டிக்கலாக போட்டிருக்காங்க. அதை எல்லோரும் சர்ச் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ நான் இப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை எப்படி செஞ்சு பார்க்கணும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் மற்றவங்க வீடியோவை பார்த்தா கூட இந்த மாதிரி தெளிவாக கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ போடுறேன். நான் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா சொல்லி எடுப்பேன். கொஞ்சம் பொறுமையாக தான் போகும், முழுமையாக பாருங்கள். என்னென்னா, ஒரு விஷயத்த ஒரு முறை பொறுமையாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அது மனசில் போய் பதிஞ்சிரும். நீங்கள் திருப்பி பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் லேட்டாகி தான் திரும்பி பார்ப்பீங்க. உடனே ரிவைஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, மனசை விட்டு அது போகாது, சரிங்களா? சரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, விண்டோஸ் சர்வர் 2012 அது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் அது. இதில் சர்வர் மேனேஜர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டிஎன்எஸ்ஸை மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ரோலை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். டிஎன்எஸ்னுடைய அவுட்புட் எடுக்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் மற்ற ரோல்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், சரிங்களா? சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மேனேஜில் போயிட்டு ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இந்த ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எது வேணாலும் இன்ஸ்டால் பண்ணுங்கள் கம்ப்யூட்டரில், சரிங்களா? இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த பேஜில் என்ன இருக்குன்றதை முதல்ல படிங்க. ஏன்னா அதை படித்தாலே நமக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சிரும் அப்படின்னா, ஸோ என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்படின்றது தெரிஞ்சாலே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது, அதாவது அது இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வரலாம், இல்லை இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம், சரிங்களா? ஸோ இல்லை வேறு எப்போனா அதில் சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்த நம்ம முயற்சி பண்ணலாம். அப்போல்லாம் எங்கே பிரச்சனை, எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நம்ம அதை புரிஞ்சு வச்சுருக்கணும், சரிங்களா? சரி. இப்போ இந்த பேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? ஸோ திஸ் விசார்ட் ஹெல்ப் யூ இன்ஸ்டால் ரோல் சர்வீசஸ் ஆர் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு இல்லைங்களா, இந்த விசார்ட் ரோல்ஸு, சர்வீசஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் யூ டிட்டர்மைன் விச் ரோல்ஸ் சர்வீசஸ் ஆர் ஃபீச்சர்ஸ் டு இன்ஸ்டால் பேஸ்ட் ஆன் கம்ப்யூட்டிங் நீட்ஸ். அதாவது நீட்ஸ் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன். உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு, உங்கள் நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த ரோல் தேவையோ அந்த ரோலை, அந்த சர்வீசஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, சச் ஆஸ் ஷேரிங் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஹோஸ்டிங் வெப்சைட். அதாவது உங்கள் நிறுவனத்தினுடைய தேவை எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரோல்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டு ரிமூவ் ரோல் சர்வீசஸ் ஆர் ஃபீச்சர்ஸ், அதாவது நீங்கள் ரிமூவ் பண்ணோன்னா இதை கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிஃபோர் யூ கண்டினியூ, தொடங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, வெரிஃபை த ஃபாலோயிங் டாஸ்க் ஹேவ் பீன் கம்ப்ளீட்டட். அதாவது இங்கே கீழே கொடுத்துருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் ஏற்கனவே முடித்து வச்சிட்ருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்துக்காமல் நம்ம போயிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எதாவது கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ எரர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அதனால் இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. ஒரு விஷயம் கான்ஃபிகர் பண்ணணும், ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி.
என்னன்னா, அந்த நம்ப உட்காந்து என்ன நடக்குதுன்றத ஃபர்ஸ்ட்டு கவனிக்கணும். அங்க என்ன இருக்குதுன்றத படிச்சு பார்க்கணும். அவ்வளோதான். இது 2டே விஷயம் தான். சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கவுண்ட்டுக்கு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் இருக்கா? அப்டின்ற மாரி இதில பார்க்க சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, அத வந்து நான் இப்போ வந்து பார்க்க போறேன். சரிங்களா? ஸோ எனக்கு எப்படி தெரியுமோ, அந்த முறையில நான் போய் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ நீங்க வேணும்னா அந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேற ஏதாவது கமாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் குடுத்துர்றேன். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து மினிமம் 8 கேரக்டர் இருக்கணும் பாஸ்வேர்டுக்கு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்மால் லெட்டர், அப்புறம் கேப்ஸ் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் இந்த மாரி மிக்ஸ் பண்ணி குடுக்கணும். அப்படி குடுத்தா உங்களுக்கு பாஸ்வேர்ட் உடனே எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பாஸ்வேர்ட் குடுத்துட்டேன். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஐபி கரெக்ட்டா குடுத்துட்ருக்கீங்களா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐபி குடுக்குற இடத்துக்கு போறேன். சரிங்களா? சரி. இப்ப இந்த ஈத்தர்நெட்ல நான் ஐபி கரெக்ட்டா குடுத்துருக்கேனா அப்படின்றத பார்க்குறேன். ஸோ ஐபில IPv4, IPv6 இருக்கு. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, IPv4 தான் குடுக்க போறேன். ஸோ நான் சும்மா 192.168.1.10 அப்படின்னு குடுத்துடுறேன். இங்க என்ன குடுத்துருக்குமோ, அதே தான் இந்த ப்ரிஃபர்ட் DNSலயும் குடுக்கணும். அப்படி குடுக்கலன்னா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து எரர் வரும். சரிங்களா? சரி. இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனையோ இன்ஸ்டாலேஷன பார்த்துருக்கலாம். இல்ல இதுக்கப்புறம் பார்க்கலாம். அவங்க வந்து இது எல்லா ஸ்டெப்பும் சொல்லுவாங்களான்னு தெரியல. ஆனா நீங்க தான் என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். அதாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஐபி குடுக்க கூட போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பேஜ்லலாம் என்ன இருக்கு? இந்த இந்த ப்ராப்பர்ட்டீஸ் போனா இங்கெல்லாம் என்ன இருக்கு? அப்படின்றதெல்லாம் நீங்க பார்த்துறணும். ஸோ எல்லா டைமும் நீங்க பார்த்துன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல ஒரு முறை கொஞ்ச நாள் பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இதுதான் இருக்குன்றது உங்களுக்கு பதிஞ்சிரும். அதனால நான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா, நாம அந்த முறையில தான் படிச்சோம். அதனால தான் உங்களுக்கு நெறைய பேர் சொல்றாங்க, "நம்ப எடுக்கிறது வந்து தெளிவா புரியுது" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் இதுதான். சரிங்களா? அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கவுண்ட்டுக்கு பாஸ்வேர்ட் குடுத்தாச்சு. 2வதா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஐபி குடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் பண்ண வேண்டியிருந்தா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எந்த அப்டேட்டும் பண்ண போறதில்ல. இப்போ நெக்ஸ்ட்டு குடுக்குறேன். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷன் டைப் கேட்டுச்சு. இந்த பேஜ்ல என்னலாம் இருக்குன்றத படிங்க. இதில வந்து நீங்க என்ன செலக்ட் பண்ணணும்னா, ரோல் பேஸ்டு செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ரிமோட் டெஸ்க்டாப்னா, இப்போ விர்ச்சுவலா வேற எங்கேயோ இருக்கிறத நாங்க இங்க ரிமோட்ல எடுத்து பண்றது தான் ரிமோட்டு. இப்போ நம்ம இதே சர்வர்ல இங்கேயே பண்றதுனால ரோல் பேஸ்டு அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் குடுங்க. இந்த இடத்துல சர்வரை செலக்ட் பண்ண சொல்லுது. இங்க நெறைய சர்வர் இருந்தா நம்ம எந்த சர்வர் கான்ஃபிகர் பண்ண போறோமோ அதில செலக்ட் பண்ணணும். ஆனா இங்க இருக்கிறது இப்போ ஒரே ஒரு சர்வர் தான். அதனால நான் என்ன பண்றேன், அப்படியே நெக்ஸ்ட் குடுத்துடுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் இருக்கிற எல்லா ரோல்ஸும். இதில நம்ம இன்ஸ்டால் பண்ண போறது DNS ரோல். சரிங்களா? அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஃபீச்சர் குடுத்துருங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "தி வேலிடேஷன் ப்ராசஸ் ஃபவுண்ட் ப்ராப்ளம் ஆன் தி சர்வர்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னு தெரியல. ஓகேங்களா? ஸ்டாட்டிக் ஐபி இல்லன்ற மாரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஐபி குடுத்துட்டோம். சரிங்களா? சரி. நம்ப அப்படியே கன்டின்யூ குடுத்துருவோம். இப்ப நெக்ஸ்ட் குடுக்குறேன். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி அதுக்கு தேவையானது அது எடுத்துக்கினதுனால, நம்ம இங்க வேற எதுவும் செலக்ட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் குடுக்குறேன். ஸோ நான் ஒண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன ரொம்ப பெரிய வீடியோவா பண்ணக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் சுருக்கமாவே சொல்லிட்டுருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, படிக்கணும். ஓகேங்களா? ஒரு பேஜும் நெக்ஸ்ட் குடுத்துட்டு படிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் படிச்சு காமிக்காம அப்படியே சொல்லிடுறேன். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இங்க வந்து DNS வந்து ஆக்டிவ் டைரக்டரியோட சேர்த்து இன்ஸ்டால் பண்ணா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா ஆக்டிவ் டைரக்டரியோட இன்டெகிரேட் ஆயிருந்தா தான் அது கிளையன்ட் மிஷின்லாம் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு எரர் வராது. அது நல்லாவும் வேலை செய்யும். சரிங்களா? ஸோ ஆக்டிவ் டைரக்டரி பத்தி பிறகு பார்ப்போம். இப்ப நம்ம DNSஅ மட்டும் தனியா பார்த்துப்போம். சரிங்களா? ஸோ மேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, DNS provides standard method associating names with numeric internet. அதாவது DNS பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரிங்க. ஸோ
இது வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபியோட ப்ளஸ் ஆக்டிவ் டைரக்டரியோட இன்டெகிரேட் ஆகிருந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, இதை நீங்கள் இன்னொரு முறை படித்து பார்க்கணும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும் தேவை இருந்துச்சுன்னா நம்ம இதை டிக் பண்ணி வச்சுட்டா அது என்ன பண்ணிடும்னா ரீஸ்டார்ட் பண்ணிவிடும். அப்படி தேவை இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். சரிங்களா? சில ரோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டுக்கே போக முடியும். நான் இப்போ இன்ஸ்டால்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், வியூ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல என்ன காமிக்குதுன்னா ஸ்டார்டிங் இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற மாதிரி காமிக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் கவனிக்கணும். ஒரு ஸ்டெப்பாக கவனித்தாதான் உங்களுக்கு சப்போஸ் எப்பாச்சும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலும் எந்த இடத்துல ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இந்த பாருங்கள், இப்போ வந்து ஃபீச்சர் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு வந்துச்சு. இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்டட் ஆன் வின் 2D2LKUன்னு இருக்கு இல்லைங்களா, அது என்னன்னா இந்த சர்வர்னுடைய கம்ப்யூட்டர் நேம் தான் அது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே பாருங்கள், கொஞ்சம் மேலே ரைட் சைட்லேயும் பாருங்கள் டெஸ்டினேஷன் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து இந்த சர்வர்னுடைய நேமை காமிக்குது. உங்களுக்கு அவசியம் இருந்தால் சரிங்களா, நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் நேமை என்ன பண்ணலாம், சர்வர் நேம் என்ன பண்ணலான்னா மாற்றி வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா அது இன்ஸ்டாலேஷன் அப்போ கொஞ்சம் நமக்கு தேவைப்படும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் பண்ணுறப்ப தேவைப்படும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் நமக்கு ரேம் எல்லாம் அதிகமாக இருந்தால் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆகிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் ஒரு 2 GB ரேம் போட்டு ஸோ இந்த மிஷினை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. பட் ஆனால் இன்ஸ்டாலேஷன் டக்குன்னு முடிஞ்சிடும். சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப பெரிய ரோலெல்லாம் இல்லை, சின்ன ரோல் தான். ஆக்டிவ் டைரக்டரி மாதிரி ரோலெல்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். சரிங்களா? ஸோ இது இப்போ முடிச்சிடும். சரிங்களா? ஸோ முக்கியமாக நம்ம என்ன வலியுறுத்திட்டு வரோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக செய்யணுன்றதை. ஏன் ப்ராக்டிக்கலாக செய்யணும்னு சொல்கிறோன்னா இந்த மாதிரி விஷயத்துக்காக தான். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இன்ஸ்டாலேஷன் சக்சீட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து இங்கே க்ளோஸ் கொடுத்துருவோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ டூல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ் ஆட் ஆகிட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இது கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஃப்ளாக் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இங்கே கிளிக் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஆனால் இங்கே ஆப்ஷன் வரலை. ஆக்டிவ் டைரக்டரி இருந்தால் அங்கே ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டூல்ஸ்லேயே போய்ட்டு டிஎன்எஸ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன், ரிவர்ஸ் லுக்கப் ஜோன் 2 இருக்குது. வாட் இஸ் டிஎன்எஸ் அப்படின்ற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது என்னன்னு புரியும். சரிங்களா? சரி, ஸோ இப்போ இது எம்டியாக இருக்குது, இது நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஜோன் கொடுங்க, நெக்ஸ்ட்டு கொடுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பேஜையும் நீங்கள் தான் படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. இங்கே வந்து ஏதாவது நேம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலான்னா classy.com அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் classy.com.dnsன்னு இருக்குது. இது வந்து டிஎன்எஸ்க்கான பேக்கப் ஃபைல். சரிங்களா? இது எங்கே சேவ் ஆகும் அப்படின்னா சி டிரைவ்க்குள்ளே, விண்டோஸ்க்குள்ளே, சிஸ்டம் 32க்குள்ளே டிஎன்எஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த பேக்கப் ஃபைல் சேவ் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன் க்ரியேட் பண்ணிட்டேன். இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா ரிவர்ஸ் லுக்கப் ஜோனும் நியூ ஜோன் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுதுன்னா ஐபி கேட்குது. ஸோ 192.168.1. ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட்ன்றதுனால அது எடுத்துக்கல, நெட்வொர்க் ஐடி மட்டும் எடுத்துக்கிச்சு. இங்கே பாருங்கள் ரிவர்ஸ் லுக்கப் ஜோன் நேம்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரிவர்ஸ் லுக்கப் ஜோனுக்கான டேட்டாபேஸ் ஃபைல். இதுவும் வந்து அந்த இடத்துல தான் சேவ் ஆகும், அதாவது இந்த ஃபைல். சரிங்களா? சரி, ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம ஃபார்வர்ட் லுக்கப் ஜோனும் க்ரியேட் பண்ணியாச்சு, ரிவர்ஸ் லுக்கப் ஜோனும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபார்வர்ட் லுக்கப் ஜோனில் ஹோஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஹோஸ்ட்ன்ற ஃபைல் தான் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து டிஎன்எஸில் நேமை வச்சு சர்ச் பண்ணும்போது ஐபியை இன்டிகிரேட் பண்ணணும். அது எப்படி பண்ணுதுன்றதை இங்கே பார்க்கலாம். ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நிறைய ரெக்கார்டு இருக்குது. இது ஒரு ரெக்கார்டும் என்னென்ன அப்படின்றத படிங்க. சரிங்களா? அதாவது ஏ ரெக்கார்டு இருக்குது, சி நேம் இருக்குது, எம்எக்ஸ்ன்னு இருக்குது. நம்மளுக்கு நேரம் கிடைச்சா நம்ம இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவை பண்ணலாம். இப்போ நியூ ஹோஸ்ட் ஏ அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே இந்த சர்வர் நேமை கொடுக்கணும். இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னா ஐபி கொடுக்கணும். நான் ஐபி கொடுத்துட்றேன் 192.168.1.10.
இதுதான் ஐபி கொடுத்தோம். இங்கே வந்து சர்வர் நேம் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த சர்வர் நேமை காப்பி பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ திஸ் பிசி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். இந்த இடத்துல செலக்ட் ஆகலை. ஸோ சேஞ்சில் போயிட்டு இந்த இடத்துல அப்படியே காப்பி பண்ணி போகிறேன் இதை. ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணிட்டேன். அதாவது நமக்கு அது புரிகிற மாதிரி நேமாக இருந்தால் நாமளே டைப் பண்ணிருக்கலாம். அது கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து அதை காப்பி பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த நேம் இங்கே பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம் வந்து classy.comனு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பேஸ்ட் பண்ணதும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சர்வர் நேமும் அந்த டொமைன் நேமும் சேர்ந்துருச்சு. ஓகேங்களா? classy.comன்றது டொமைன் நேம், இது மேலே இருக்கிறது சர்வர் நேம் இல்லை கம்ப்யூட்டர் நேம் சொல்லலாம். இப்போ இந்த கம்ப்யூட்டர் நேம் டொமைன் நேமோடு சேர்ந்து எதை போய் கால் பண்ணுதுன்னா ஐபியை கால் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஆட் ஹோஸ்ட் கொடுக்குறேன். ஹோஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. அதே மாதிரி ரிவர்ஸ் வரேன். ரிவர்ஸ் அதே மாதிரி தான். இப்போ அது எப்படி நேம் போயிட்டு ஐபியை காண்டாக்ட் பண்ணிச்சோ இங்கே ஐபி போய் நேமை காண்டாக்ட் பண்ணுது. அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரிவர்ஸில் வந்து நியூ பாயிண்டர் க்ரியேட் பண்ணணும். இங்கே பாருங்கள் 192.168.1 இருக்குது. அதுக்கு மேலே ஐபி காமிக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணுறேன். இது பாருங்கள், செலக்ட் பண்ணதும் கீழே வந்து classy.com அது ஃபுல்லாக வந்துடுச்சு. மேலே வந்து அந்த 10ன்றது வந்துடுச்சு. ஓகே. ஸோ டிஎன்எஸ்னுடைய வேலையே என்ன? நம்ம இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு youtube.com அப்படின்னு டைப் பண்ணுறோம் அப்படின்னா அது போய் அந்த சர்வர்னுடைய ஐபியை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அந்த யூடியூப் சர்வரில் இருக்கக்கூடிய பேஜ் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி யூடியூப்க்குன்னு ஒரு ஐபி இருக்குது. அந்த ஐபியை டைப் பண்ணிங்கன்னா அது போய் அந்த youtube.comன்ற நேமை சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நமக்கு அந்த வெப் பேஜை காமிக்கும். அதாவது நேமை வச்சு சர்ச் பண்ணோம், ஐபியை காண்டாக்ட் பண்ணோம், ஐபியை வச்சு சர்ச் பண்ணால் நேமை காண்டாக்ட் பண்ணோம். சரிங்களா? இந்த வேலையை தான் யார் செய்கிறா அப்படின்னா இந்த டிஎன்எஸ் செய்யுது. ஸோ ஃபார்வர்ட் லுக்அப் ஜோனில் இருக்கக்கூடிய ஹோஸ்ட் ரெக்கார்டு என்ன பண்ணுதுன்னா நமக்கு நேமை வச்சு சர்ச் பண்ணும்போது ஐபியை போய் காண்டாக்ட் பண்ணுது. ரிவர்ஸ் லுக்அப் ஜோனில் இருக்கக்கூடிய பாயிண்டர் என்ன பண்ணுது, அப்படியே ரிவர்ஸ் ஐபி வச்சு காண்டாக்ட் பண்ணால் நேமை போயிட்டு நம்மளுக்கு லிங்க் பண்ணி விடுது. இந்த லிங்க் பண்ணுற வேலையை தான் என்ன பார்க்குது அப்படின்னா டிஎன்எஸ் பார்க்குது. இதுதான் நேம் ரிசால்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணிட்டோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? cmd அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ns lookup அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் வந்துடுச்சு. nsனா நேம் சர்வர். சரிங்களா? இப்போ நான் ஐபி டைப் பண்ணுறேன் 168.1.10. இது பாருங்கள் வந்துடுச்சு. அதே மாதிரி classy.com அப்படின்னு டைப் பண்ணாலும் நமக்கு வந்து அது காண்டாக்ட் பண்ணும். காண்டாக்ட் பண்ணிடுச்சுனாவே நம்ம கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வேணும்னா இந்த சர்வர் நேம் இந்த win-2d இருக்கு இல்லைங்களா, அது கூட போடலாம். ஸோ நீங்கள் அதை டைப் பண்ணாலுமே இது காண்டாக்ட் பண்ணும். இப்படி காண்டாக்ட் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து சரியாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டிஎன்எஸை மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். சரிங்களா? ஸோ இதுவே வந்து டிஎன்எஸ் ஆக்டிவ் டைரக்டரியோடு நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் குறையும். இந்த மாதிரி ஹோஸ்ட் ரெக்கார்டெல்லாம் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து தேவையானது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து இன்னொரு மெத்தடு. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரைமரி ஜோனு, இன்னும் செகண்டரி ஸ்டப்புன்னு நிறைய கான்செப்ட்ஸ் உள்ளே போயிட்டே இருக்குது. அதை பற்றின வீடியோஸ்லாம் நிறைய பேர் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நாமளும் ப்ராக்டிக்கல் வீடியோஸ்லாம் போடலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம சிஸ்டம்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்த்து தான் நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ எந்த ஒரு கான்செப்டும் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துருங்க. பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு இடத்துலையும் படித்து எந்த பிரச்சனையும் வராமல் எந்த தொந்தரவும் வராமல் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் செஷன்லாம் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ ஏன்னா இப்போ வந்து நம்ம இது செய்யும் போதே பார்த்தோம் நம்ம வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேங்களா? அதெல்லாம் ஒரு முறை தான் படிக்க போகிறீங்க. அடுத்த முறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க போகிறதில்ல. இந்த வீடியோ நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.